தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, தமிழக அரசு வனத்துறையில் வந்து ஒரு 1178 வேகன்சிஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போய்ட்டு forest.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்க அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேடருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நியூஸ் பேப்பரில் வந்து 6ஆம் தேதி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. தமிழ் இங்கிலீஷ் 2 வெர்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். அது எந்த வெர்ஷன் தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். தமிழில் பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் வந்து 6ஆம் தேதி 10/2018 அன்றைக்கி வந்து இந்த ஆட் வந்து வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனவர் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வனவர் அந்த வேக்கன்சி வந்து 300 பணியிடங்களும், வனக்காப்பாளர் இதுக்கு வந்து 726 வேக்கன்ஸும், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இவருக்கு பார்த்தீங்கன்னா 152 வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்குன்னு வந்து ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் 1 ஃபாரஸ்டர் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் அதில் 9 பேஜஸ் இருக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் அதில் டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்த வேகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 300 வேகன்ஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளோ அலாட் பண்ணிக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து 15/10/2018 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/11/2018 5 மணிக்குள்ளே வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம். கூடவே வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து செலான் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் கண்டக்ட் பண்ணுற போல தான் சொல்கிறாங்க. அது முழுக்க கணினி வழி தேர்வாக தான் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த வெப்சைட்லேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறேன். இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன சப்ஜெக்டில் நடக்கும், எவ்வளோ மார்க்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அந்த மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி இல்லைனா பிஇ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். எந்தெந்த கோர்ஸில் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லைனா பிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிஏ இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர், அதுபோல் எல்லா பிரான்ச்சஸ் ஒரு 17 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சுன்னா உங்களுக்கு எப்படி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுன்னா உங்களுக்கே புரியும். நான் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது உடற்கூறு தகுதி வந்து என்னென்ன இருக்கணும் அந்த டீட்டெயில், ஹைட்டு, வெயிட் எல்லாமே கொடுத்தா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் அதாவது ப்ராக்டிஸ், அதாவது அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்க்கில் இருக்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸராண்ட வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும்னா, அதாவது நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை வந்து வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஆன்லைன் தேர்வு வந்து இதில் வந்து 32 மாவட்டத்தில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த தேர்வு மையத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் வந்து இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பொறுமையாக படிச்சிக்கலாம், உங்களுக்கே தெரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள், இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ₹250 ப்ளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜஸோடு இன்க்ளூட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேமெண்ட் கேட்வே மூலமாகவும், அடுத்த மோட்னு பார்த்தா இந்தியன் பேங்க் செலான் மூலமாகவும் பே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க.
வேறு எந்த டிமாண்ட் ட்ராப் மூலமாகவும் போஸ்டல் ஆர்டர் மூலமாகவும் அந்த பேமெண்ட்ஸ் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் முழுக்க வந்து ஆன்லைன் மோடில் மட்டுமே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த www.forest.tn.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபை வந்து ஒரு சிடிலேயோ இல்லை டிவிடி பென்ட்ரைவிலோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கூட வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைஸஸும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் எந்த சைஸில் இருக்கோ, சிக்னேச்சர் எந்த சைஸில் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களோட மெயிலுக்கும் உங்களோட மொபைலுக்கும் தான் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வந்து தகவல் அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தப்பாக நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து எடிட் ஆப்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து 15/10/2018 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு TNFUSRC ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு இருக்குது அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு கரெக்டாக பார்த்துங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்ட் பண்ணலாம். நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணதும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனும் கூடவே வந்து உங்களோட அனெக்சஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 5/11/2018 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது, டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ். அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா இந்த PDF லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் வந்து 726 வேக்கன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அந்த கேட்டகரிக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு வந்து 152 வேக்கன்ஸும் வந்து காலியாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேல் அப்பே கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக அந்த வரும் நாட்களில் வர இருக்குது. ஜாப் கேட்டகரிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 15/10/2018 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 5/11/2018 அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு அந்த தேர்வுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ மார்க், டைம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது இந்த வேலைக்கான வயது வரும் மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். கூட வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இல்லைனா பாட்னியை வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சயின்ஸ் குரூப் படித்தவங்க மட்டுமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. அதுக்கடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இவங்களும் வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. கூட வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இல்லைனா வந்து பாட்டனியை வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து +2 லெவலில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து LMV இல்லைனா HMV அந்த கேட்டகரியில் வந்து வேலிட் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இந்த வேலைக்கான உடற்கூறு தகுதிகள் என்னென்ன இருக்கணும், ஹைட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலக்ட் ஆகிட்டு உங்களை கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு இருக்க இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 பேஜஸ் இருக்குது. இதில் இந்த வேலைக்கான மொத்த தகவலுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. சிலபஸில் இருந்து என்னென்ன ஃபார்மேட்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எல்லா தகவல்களுமே வந்து தமிழ், ஆங்கிலம் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.